மகத்தானவன் மனிதானே மகத்தானவன் மனிதானே மகத்தானவன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி ஊடகம் எந்த அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்குறாங்கங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் எலெக்ஷன் முடிஞ்சு வரலாறு காணாத பதிவு இங்கே நடந்திருக்கிறதா சொல்லி எந்த அளவுக்கு திமுகவுக்கு உறுதுணையாக இந்த வெற்றி வாய்ப்பு 172 இருந்து 178 தொகுதிகள் வரைக்கும் திமுகவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு நாளும் அது இல்லாமல் திமுக ஆதரவாளர்கள், அதாவது திமுக அல்லக்கைங்க எல்லாம் அளவுக்கு திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதெல்லாம் பார்த்தானா அதெல்லாம் உண்மையிலேயே இவங்க எல்லாம் தெரிஞ்சுதான் செய்கிறாங்களா, இல்லை ஏதோ ஒரு கொடுப்பாங்கங்கிறதுக்காக முட்டு கொடுக்குறாங்களாங்கிறது ஒரே கேள்விக்குறிதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா ஒரு டைம் அண்ணாமலை கிட்ட வந்து இந்த மாதிரி திமுக 200 தொகுதிகளை வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லும்போது ஒரே வார்த்தையால அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நல்லா டாக்டரா பார்க்க சொல்லுங்க அப்படிம்பாரு. உண்மைதானே இன்னைக்கு. அதாவது இந்த அளவுக்கு வரலாறு காணாத எதிர்ப்பு, இந்த அளவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்னா திமுகவுக்கு எதிர்ப்புங்கிறது என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. இதே புதிய கட்சி விஜய் அவர்கள் வரலன்னா என்ன நடந்திருக்கும்னா, ஏதோ இவங்க வந்து கூட்டணி பலம்தான், ஏன்னா இவங்க 18 கட்சி 20 கட்சி சேர்ந்திருக்காங்க, அதனால பலம்தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா டிவிகே வந்ததுக்கு அப்புறம் உண்மையிலேயே டிவிகேவுக்கு ஆதரவா சின்ன சின்ன பசங்க எல்லாம் இருந்ததை நம்ம மறக்க முடியாது. ஏன்னா யார் பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன மாற்றம் எதுன்னு அவங்களுக்கு தெரியாது. என்ன விஜய் தான் டிவிகே டிவிகே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உண்மையிலேயே வாக்க அளிச்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் ஒரு வகையில பார்த்தோன்னா இப்போ டிவிகேக்கு இந்த அளவுக்கு வாக்கு சேரும்போது அது பெர்சன்டேஜ் உயருமே ஒழிய சில இடம் அவர் வந்து ஜெயிக்க வாய்ப்பில்லைன்னு தான் நம்ம கவனிக்கணும். அப்படி ஏதோ ஒரு தொகுதி அந்த மாதிரி வர வாய்ப்பு இருந்தாலும் கூட யதார்த்தமான ஒரு சூழ்நிலை என்னன்னா வர முடியாது, பெர்சன்டேஜ் உயரும் வாக்கு சதவீதம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இதே விஜய் அவர்களுக்கு இப்போதைக்கு ஒரு யோசனை வரும்ன்ற மாதிரி இது நம்மளோட நினைப்பு. ஏன்னா அட கூட்டணி யாராவது கூட இருந்திருந்தான்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு உண்மையிலேயே ஒரு 30 தொகுதி 20 தொகுதி கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நிறைய செய்திகள் வருது. ஆனா விஜய் அவர்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்யல, தனித்து தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே டிவிக்கே சில இடத்துல வந்து நேர்மையாக நடக்கலை அப்படின்றதுக்காக அந்த சேகர் பாபு கூட சண்டை போடுறதும், இதே நிறைய இந்த ஊடகம் இது மட்டும் இல்லை, ஊடகத்தில் அதாவது இந்த பத்திரிகையாளர் அப்படின்னு போர்வையில் இருக்காங்க பாருங்க திமுக அல்லக்கைங்க, அதாவது திருச்சியில் தான் நினைக்கிறேன். அதாவது ஒரு 3 கட்ட பாதுகாப்பில் இருக்கு, வாக்கு எந்திரம் இருக்கு. ஆனால் உள்ளே போயிருக்காங்க. ஆனால் எப்படி நீங்கள் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெண் அதிகாரி வந்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஏய் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. ஆனா ஏய் அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம், மன்னிப்பு கேளுங்கன்ற மாதிரி அந்த மேடம் சொல்றாங்க. இந்த மாதிரி மன்னிப்பெல்லாம் நான் கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி நீங்க இங்க இந்த உள்ளுக்குள்ளார எப்படி வந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கும்போது அதை மறைக்க இவங்க வந்து அவங்க செஞ்ச தப்பை மறைக்க வேற மாதிரி திசை திருப்புறது திமுகவுக்கு கை வந்த கலைன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா இங்க வந்து மெஜாரிட்டியா இன்னைக்கு வந்து சில விஷயங்கள் எல்லாருக்குமே கன்ஃபியூஷனா தான் இருக்கு, யார் வருவாங்கங்கிறதெல்லாம். இதெல்லாம் தாண்டி டிவிகேவோட வாக்கு வந்து திமுகவுக்கு தான் பிரியுங்கிற மாதிரி அது யதார்த்தமான ஒரு விஷயம். ஏன்னா மற்றவங்க எல்லாம் யாரும் பிரியிற அளவுக்கு இல்லை. டிவிகே வந்ததுக்கு அப்புறம் டிஎம்கே ஓட்டு தான் பிரிய வாய்ப்பு இருக்கு. அதிமுக இதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்கிறது யதார்த்தமான ஒரு விஷயம். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் முதல்வர் அவர்கள், அதாவது முன்னாள் முதல்வர் அவர்கள் கொடைக்கானல் போயிட்டாரு, உதயநிதி இதுக்கு போயிட்டாரு, துபாய்க்கு போயிட்டாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் கிளம்பிட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா இதே நேரத்துல டிவிக்கு விஜய் அவர்கள் எல்லாம் போயிருந்தாருன்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க இந்த ஊடகம் எல்லாம் உட்கார்ந்துட்டு. அப்ப இதெல்லாம் அப்ப இங்க யாரு கூட போயிருப்பாங்க, இந்த மாதிரி தான் விவாதம் நடத்திட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊடகத்தை பார்த்து அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு மக்களிடையே ஆயிருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அதாவது ஒரு பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடான்ற மாதிரி தான் சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஊடகம் 4வது தூண் மக்களுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஜனநாயகத்துல. ஆனா ஏதோ ஒரு உண்மையை சொன்னாதானே நல்லா இருக்கும். இருக்கிற அத்தனை ஊடகமும் திமுக விலைக்கு வாங்கிட்டாங்களா என்னன்னு தெரியறது இல்லை. எவ்வளவுதான் கேட்க முடியுதுன்னு நம்ம கவனிங்க. அந்த ஊடகத்துல உட்கார்ந்தனாலே மக்களுக்கு ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா ஏதாவது ஒரு செய்தி எதுவுமே இல்லை. இன்னைக்கு வந்து மத்திய அரசு இல்லை பாஜக
அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அது இதுதான் பேசிட்டு இருப்பாங்களே ஒழிய, ஏதாவது மக்களுக்கு வந்து உண்மையிலேயே எதுக்காக இந்த அளவுக்கு வாக்கு செலுத்தியிருக்காங்க, உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தரும் வாக்கு வந்து வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கு எதிர்ப்பா ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லி உண்மையிலேயே வந்திருக்காங்க. அது இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. அண்ணாமலை அவர்கள் முன்னாடியே சொல்லுவாரு, இந்த 2026 தேர்தல் வந்து யாராலையும் மறக்கவே முடியாது அப்படின்னு அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு வர்றாரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான். இன்னைக்கு வந்து யார் வருவாங்க, யார் வரமாட்டாங்கன்னு யாரும் கணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தான். விஜயோட வாக்கு சதவீதம் வந்து எல்லாரையும் உண்மையிலேயே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். இதனால தான் திமுக என்னைக்குமே அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் டிவிகேவை ஏதாவது ஒண்ணு செஞ்சிடலான்ற அளவுக்கு எவ்வளவோ டஃப் குடுத்துட்டு இருந்து வந்திருக்கலாம். ஆனாலும் அத ஜமாளிச்சு வந்தாலும் கூட, இதே டிவிகேக்கு ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தன்னா, இன்னைக்கு வந்து வேற லெவல். ஏதோ ஒரு கூட்டணி, சரி இவங்களுக்கு தான் அனுபவம் இல்ல. யாராவது ஒரு கூட்டணி கட்சிக்கு வந்து, யாராவது ஒரு கட்டமைப்பு இருந்திருந்தான்னா, ஏதோ ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு தான் நம்ம கவனிக்கணும். ஆனா, இங்க அடிப்படை கட்டமைப்பு எதுவுமே இல்ல. அதனால தான் இப்ப புதுசா ஃபேஸ் பண்றாங்க. ஏன்னா, அங்க 4 கல்லோட்டு போடுறாங்க, இங்க கல்லோட்டு போடுறாங்க. ஒரு இடத்துல வந்து மெஷின் எல்லாம் உடைக்கிறாங்க. சீல் எல்லாமே அதாவது பூத் அத்தாரிட்டி அவங்க எல்லா சிக்னேச்சர் வாங்கி தான் அந்த இடத்துல இது பண்ணுவாங்க. அதாவது சீல் போடுவாங்க. அதுக்கப்புறம் சீல் ஓப்பன் ஆயிருக்கு. எப்படி ஓப்பன் ஆயிருக்குன்னா, நான் தான் ஓப்பன் பண்ணேன்னா, எதுக்கு ஓப்பன் பண்றேன்னோ அங்க ஒரு வாக்குவாதம். ஏன்னா திமுக வந்து இதுவரைக்கும் வந்து ஏதோ ஒரு குறுக்கு வழி வந்து கையாண்டது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா எல்லா இடத்துலயும் இதுவரைக்குமே திமுகனாலே அது ஒரு அராஜகம் தான். ஆனா இது எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வேணும் அப்படின்னு சொன்னோம்னா, மக்கள் உண்மையிலேயே அந்த புரிதல் உண்டாயிருந்தான்னா, கண்டிப்பா இந்த நேரத்துல வந்து டிவிகேக்கு வேணாம். நம்ம திமுகவ தான் வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்திருக்கும். அதே விஜய் கூட அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருக்கணும். ஏன்னா, இவரு தனித்து நின்னு, இவரு திமுக வெற்றி வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி இவரு பண்றதுனால தான் நெறைய பிரச்சனைகள். அப்படி இல்ல, இவர் உண்மையிலேயே நல்லா திமுக வீட்டுக்கு அனுப்பணுங்கிற ஒரு எண்ணம் இருந்திருந்தான்னா, யாராவது கூட இவர் கூட்டணிய வச்சிருப்பாரு. கண்டிப்பா வச்சிருந்தான்னா திமுக காலின்னு தான் நம்ம பார்க்கணும். ஆனா அதெல்லாம் செய்யல. இப்ப இதெல்லாம் தாண்டி என்னன்னா, டிவிகேக்கு இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். தனித்து இதே நாம் தமிழர் எல்லாம் நாங்க தனித்து களம் அப்படின்னு சொல்லி வரவே முடியாது. தனித்து நின்னா வாய்ப்பே இல்ல. அந்த அளவுக்கு ஒரு உணர்வு யாருக்குமே இல்ல. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி இருக்கா? அப்படின்னு கேட்டோம்னா, இல்லவே இல்ல. திமுக எதிர்ப்புங்கிறது அதிகமா இருக்கு. மோடிக்கு ஆதரவு அலை தான் ஜாஸ்தியா இருக்கு. அந்த ரிப்போர்ட் உளவுத்துறை எல்லாம் உண்மையிலேயே திமுகவுக்கு போய் காதுல எட்டியிருக்கு. என்னதான் பெண் நிறுவனம் எல்லாம் வச்சு திமுகவ நல்ல கட்சின்னு சொல்லி முட்டு குடுத்தாலும் கூட, திமுகவுக்கு எதிர்ப்பு தான் அதிகமா இருக்கு. மோடி ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி உளவுத்துறை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் கேட்டுட்டு முதலமைச்சர் எல்லாம் உண்மையிலேயே சந்தோஷமா இருக்க முடியாது. ஏன்னா, இங்க திமுகவோட கட்டமைப்பு எல்லாம் எப்படின்னா, இப்படிதான் ஏதோ ஒரு பிரச்சனைய கிளப்பணும். அவங்க கிளப்புறது அவங்க தான். அதுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி நடிக்கிறதும் அவங்க தான். அந்த பிரச்சனை தீருமான்னு பார்த்தான்னா, தீரவே தீராது. இதுதான் டிஎம்கேவோட ஃபார்முலா. இத மக்கள் வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. ஒரு பக்கம் சரி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கும். ஒரு திட்டத்தை இவங்களே கொண்டு வருவாங்க. அதுக்கு எதிர்ப்பு இவங்களே கிளப்பி விடுவாங்க. இத சரி செய்ற மாதிரி இதே நாள் ஓடிட்டே இருக்கும். ஆனா மக்கள் மண்டையில எல்லாம் மொளகா இல்ல எல்லாத்தையும் அரைப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி மக்களுக்கு சரியான ஒரு புரிதல் வந்து இந்த தேர்தலாவது நம்ம கணிக்க முடியாது. ஏன்னா இப்ப ஊடகத்துல இருக்கிறவங்க ஏதோ அதிமேதாவி மாதிரி பேசிட்டு இருக்காங்க. நம்ம கணக்கெல்லாம் என்ன? அதாவது இப்ப 29ஆம் தேதி எல்லாம் ஒரு கணிப்பு வரும். ஏன்னா எத்தனை பூத் எல்லாம் அவங்களெல்லாம் எத்தனை ஓட்டு யாருக்கு போயிருக்கு, என்ன போயிருக்கு அப்படின்னு எல்லாமே ஒரு மெஜாரிட்டியா எல்லாம் சும்மா ஒரு அனலைஸ் போடுவாங்க. அத வச்சு தான் நமக்கு சொல்லுவாங்க. ஆனா அத சொல்றதுக்கு முன்னாடி அந்த பூத்து, அந்த ஏரியா அவங்களுக்கெல்லாம் கட்சிக்காரங்களுக்கு தெரியாதது. இங்க இந்த அரசியல் விமர்சனம் பண்றாங்க ஒரு சிலர் திமுக அல்லக்கைங்க எல்லாம், ஏதோ ஒரு திமுக நாளைக்கே ஆட்சிக்கு வருன்ற மாதிரி உட்கார்ந்து பேசுறாங்க பாருங்க. எல்லாம் காது குடுத்து கேட்கணும். மனிதானி மகத்தானவன்